யோசிச்சு பாருங்க, 1 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ராட்சச ரயில் உள்ள டிரைவர் இல்லாம செம்ம ஸ்பீடா உங்க ஊரை நோக்கி வந்தா எப்படி இருக்கும்? இது வெறும் ரீல் இல்ல, நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். இந்த வீடியோவோட கடைசியில இந்த சம்பவம் நிஜத்துல எங்க நடந்தது, யாருக்கு நடந்தது, எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். பென்சில்வேனியா ரயில்வே யார்ட். அன்னைக்கு காலையில் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு. இங்கே தான் நாம் ஒரு டிரைவர் பண்ண சின்ன தப்பை பார்க்குறோம். இந்த டிரைவர் இன்ஜினை தப்பான மோடில் வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டை மாற்றுறதுக்காக அசால்ட்டாக கீழே இறங்குறாரு. அந்த ட்ரெயினோட ஏர் பிரேக் சரியாக கனெக்ட் ஆகலை. அவ்வளோதான், அந்த 777 ரயில் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. அந்த டிரைவர் பதறி போய் ஓடி வந்து பிடிக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த ராட்சசன் அவர் கைக்கு சிக்காமல் பறக்க ஆரம்பிக்குது. முதல்ல ஏதோ மெதுவாக தான் போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற அந்த லிவரை பாருங்கள், அது ஃபுல் த்ராட்டலில் இருக்குது. அதாவது யாரும் நிப்பாட்டலனா அது பாட்டுக்கு வேகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது, இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இவங்க தான் ஆஃபீஸர் காணி. கண்ட்ரோல் ரூமில் சிக்னல் மாறுறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த ட்ரெயினில் ஆளே இல்லை, அது தானாக போயிட்டு இருக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஷயம் அது மட்டும் இல்லை. இப்போ அந்த ட்ரெயினோட பெட்டிகளை பாருங்கள், அதில் 8 வேகான் ஆபத்தான நச்சு கெமிக்கல் இருக்குது. அது எங்கேயாவது மோதிச்சுன்னா ஒரு சிட்டியே இருக்காது. இப்போது மீடியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ நியூஸ் சேனலில் பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. டிரைவர் இல்லாத பேய் ரயில் ஒரு ஊரே காலியாக போகுதான்னு பயமுறுத்துறாங்க. இப்போதான் ஹீரோ என்ட்ரி. இவர் பேர் தான் ஃப்ராங்க். இவருக்கு 28 வருஷம் ரயில் ஓட்டின செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் கம்பெனி இவரை வேலையை விட்டு தூக்க போற பிளான்ல இருக்காங்க. அதனால இவர் வருத்தத்துல இருக்காரு. அப்புறம் இவர் தான் வில், ஒரு யங் பர்சன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இப்போதைக்கு இவர் தான் பிராங்குக்கு அசிஸ்டன்ட். இவங்க 2 பேரும் வேற ஒரு இன்ஜின்ல ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் நடக்கும். பிராங்க பழைய ஆளுன்னு வில்லு நினைக்கிறாரு, இல்ல ஒன்னும் தெரியாத பையன்னு பிராங்க் நினைக்கிறாரு. ஆனா அந்த பக்கம் அந்த 777 ரயில் இப்போ 100 கிலோமீட்டர் வேகத்துல நெருங்கிட்டு இருக்கு. எது வந்தாலும் அவ்வளவுதான். 3300 டன்னுனா சும்மாவா? ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு பிளான் போடுறாங்க. முன்னாடி ஒரு இன்ஜினை விட்டு இதை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா 777ஓட வேகம் அந்த இன்ஜினை ஒரு பொம்மை மாதிரி தூக்கி போட்டுருச்சு. பாவம், அதுல இருந்து டிரைவரும் அங்கேயே இறந்துட்டாரு. இப்போ அடுத்த பிளானா ஹெலிகாப்டர் மூலமா ஒருத்தரை மேல இருந்து இறக்கி பிரேக் போட ட்ரை பண்றாங்க. ஆனா காத்து வேகமா அடிக்கிறதுனால அந்த பிளானும் படுதோல்வியில போய் முடியுது. இப்போ ட்ரெயின் வர பாதையில இருக்கிற மக்களை எல்லாரையுமே வெளியேற்ற போலீஸ் அலறாங்க. ஊரே போர்க்களமா மாறுது. இப்போதான் ஒரு ரயில்வே கிராசிங்ல குதிரை ஏத்திட்டு வந்த ஒரு வண்டி சிக்கிக்குது. இப்போ அந்த ட்ரெயின் ஆக்ரோஷமான ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் வரும்போது ஏற்படுற அதிர்வுலயே குதிரை பயந்து கத்துது. கடைசி செகண்ட்ல வண்டியில இருந்தவங்க குதிச்சு குதிரையும் காப்பாத்தி அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த வண்டி என்ன ஆச்சுன்னு பாருங்க, அப்படியே சுக்குநூறா நொறுங்குது. இப்போ அந்த ட்ரெயினோட பவர் எல்லாருக்கும் புரியுது. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ட்ராக்ல பெரிய வளைவு ஒன்று இருக்கு. இதே ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் போச்சுன்னா கன்ஃபார்ம் கவுந்துருமா. இப்போ ஃப்ராங்கோ வில்லோ கூட்ஸ் வண்டியை ஓட்டிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. எதிரில் 777 ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இப்போதான் அவருக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வருது, வண்டியை அடுத்த ட்ராக்குக்கு மாத்துங்க. ஃப்ராங்க் இப்போ முழு ட்ரெயினையும் அடுத்த ட்ராக்கு மாத்திட்டேன்னு நினைக்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த கடைசி பெட்டி அது இன்னும் மெயின் ட்ராக்ல தான் நிக்குது. அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான சத்தம். அந்த 777 ட்ரெயின் ஃப்ராங்கோட கடைசி பெட்டியை ஒரு பொம்மை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. இரும்பு துண்டுகள்லாம் சிதறி நெருப்பு பொறி பறக்குது. கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் ஃப்ராங்கோட சேர்த்து அந்த ட்ரெயினும் காலியா இருக்கும். ஆனா ஃப்ராங்க் கண்ணுல இப்போ பயம் இல்லை, ஒரு வெறி தெரியுது. யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஃப்ராங்க் கிளம்புறாரு. ஃப்ராங்க் வில்லுக்கிட்ட சொல்றாரு, நம்ம வண்டியோட இன்ஜினை கூட்ஸ்ல இருந்து கைட்டு நான் அந்த வண்டியை போய் நிப்பாட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா வில் முதல்ல ஒத்துக்கல, அப்புறம் மனசு மாறி ஒத்துக்கிறான். இப்போ ஃப்ராங்கோ வில்லும் இவங்க வண்டியை திருப்பி 777 ட்ரெயினை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க சூப்பர்வைசர் கோனி ஃப்ராங்கை கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வச்சிருக்கிற இன்ஜின் ரொம்ப லோவான பவர் உள்ள இன்ஜின், அது ரொம்ப ஸ்பீடு கம்மியாக தான் போகும்னு சொல்கிறாங்க. ஃப்ராங்க் மனசு மாறல, நான் எப்படியாச்சும் அந்த ட்ரெயினை நிப்பாட்டியே தீர்வேன்ட்டு முடிவெடுக்கிறாரு. வேலை செய்கிற மேலதிகாரிங்க பணத்தை பற்றி தான் கவலைப்படுறாங்க. ஆனால் நம்ம ஃப்ராங்க் இருக்காரு, அவருக்கு செம்ம காண்டாகுது. மக்களோட உயிர் தான் முக்கியம்னு அவர் முடிவெடுக்கிறாரு. இது ஒரு மரண வேட்டை. ஒரு ராட்சசனை இன்னொரு இன்ஜின் துரத்திட்டு போகுது. வில்லு இப்போ பயத்தை விட்டுட்டு ஃப்ராங்க் கூட கை கோக்குறான். ஃப்ராங்க் அப்புறம் வில்லு 2 குடும்பமும் டிவியில நியூஸை பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இவங்க உயிர் ஊசலாடுறத பார்த்து கதறாங்க. ட்ரெயின் சேசிங்ல துரத்திட்டு போகும்போது ஒரு இடத்துல இவங்க இன்ஜின் தடம் பொருள வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. ஒரு வழியா 777 ரயில நெருங்கிட்டாங்க. வில்லு இப்போ கீழே இறங்கி 2 ட்ரெயினையுமே கனெக்ட் பண்ணணும். ஆனா அந்த 90 கிலோமீட்டர் வேகத்துல 2 ட்ரெயினும் இடிக்கும் போது ஏற்படுற அதிர்வுல வில்லோட காலு அந்த கேப்ல மாட்டிக்குது. ஆளோட எலும்பு உடையுது, ரத்தம் கொட்டுது. அந்த வலியோடையே அந்த 2 ட்ரெயினையுமே கனெக்ட் பண்ணிடுவான். எல்லாத்தையுமே லைவா மீடியா டிவியில காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 ட்ரெயினுமே கனெக்ட் ஆயிடுச்சு. பிராங்க் இன்ஜின் பிரேக்கை போடுறாரு. ஆனா அந்த 777 ரயிலோட வேகம் இவங்க இன்ஜினையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. சிக்னல் கட் ஆகுது. கண்ட்ரோல் ரூமும் இவங்களுக்கும் கான்டாக்ட் இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த ட்ரெயினை நிறுத்தணும். அந்த பயங்கரமான வளைவு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
ஸ்பீடு குறையவே மாட்டேங்குது. இப்பதான் ஃப்ராங்க் ஒரு நிஜ ஹீரோவா மாறுறாரு. ட்ரெயின் மேல ஏறி ஒவ்வொரு பெட்டியா தாவி குதிச்சு இன்ஜின் பக்கமா போறாரு. அந்த வேகத்துல காத்து அவரை தூக்கி எறிய பாக்குது. ஆனா ஃப்ராங்க் மனசுல ஒன்னே ஒண்ணுதான், இதை நிறுத்தாம விட மாட்டேன். இப்போ ஒவ்வொரு பெட்டிலையும் இருக்கிற மேனுவல் பிரேக்கை கையாலேயே சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்பீடு தாங்க முடியாம ஒரு பிரேக் கட் ஆகி தெரிக்குது. நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா இவங்க 2 பேரும் பின்வாங்கல. இப்போ அந்த வளைவு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லு ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் ரிவர்ஸ்ல கொடுப்போம், அப்பதான் வேகம் குறையும்ட்டு. இது டூ ஆர் டை ரிஸ்க் தான். இன்ஜின் வெடிச்சாலும் பரவாயில்லைன்னு முழு பலத்தையும் ரிவர்ஸ்ல கொடுக்குறாங்க. அந்த வளைவுல ரயில் திரும்பும் போது ஒரு பக்கம் சக்கரம் அப்படியே காத்துல தூக்குது. மக்கள் எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இந்த ட்ரெயினில் வச்சுருந்த பெரிய பெரிய பைப்பெல்லாம் கீழே விழுது. மிராக்கலாக வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அந்த வளைவில் ஜஸ்ட் மிஸ்ஸில் கவிழாமல் கடந்து போயிடுச்சு. ஊரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், மீடியா எல்லாரும் ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் ட்ரெயின் நிற்கலை. இப்போ வில்லு உடஞ்ச காலோட பக்கத்தில் ஒரு ட்ரக்கு வருது. அது மேலே குதிக்கிறான். இப்போ ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவானதுனால அந்த ட்ரக்கு 777 ட்ரெயினோட இன்ஜினை நெருங்குது. வில்லு இப்போ ட்ரக்கில் இருந்து 777 ட்ரெயினோட இன்ஜினில் ஏறுறான். ட்ரெயின் பிரேக்கை அழுத்தி பிடிக்கிறான். அவ்வளோதான், அந்த அசுரன் ஒரு வழியாக அடங்குது. சக்கரம் எல்லாமே நெருப்பு பறக்க ஒரு இடத்துல போய் நிற்குது. பெரிய சத்தத்துக்கு அப்புறம் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லாரும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. பெரிய அழிவுல இருந்து அந்த சிட்டி தப்பிச்சுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை காப்பாத்திட்டாங்க. வேலை செஞ்சது போதும், ரிட்டையர்மெண்ட் ஆகி கிளம்புன்னு சொன்ன கம்பெனி இப்போ ஃப்ராங்க் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா அவரு கௌரவமா ரிட்டையர் ஆகி கிளம்புறாரு. வில்லு தன்னோட குடும்பத்தோட இணைகிறாரு. ஃப்ராங்கோ வில்லும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. விடாமுயற்சி இருந்தா எதையும் சாதிக்கலாம். இதுதான் அன்ஸ்டாப்பபிள். இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த நிஜமான மேட்ருக்கு வருவோம். இந்த படம் மே 15, 2001 அமெரிக்காவில் நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது தான். அந்த ஒரிஜினல் ரயிலோட நம்பர் CSX 8888. இந்த ட்ரெயினை கிரேசி 8ன்னு கூப்பிடுவாங்க. இதுதான் ஒரிஜினல் CSX 8888 ரயில். அப்புறம் நிஜ ஹீரோக்கள் ஃப்ராங்க் கேரக்டரோட உண்மையான பேரு ஜீஸ் நவுட்டன். வில்லோட உண்மையான கேரக்டர் பேரு டெர்ரி ஃபோசன். நிஜத்துலையும் இதே போல ஒரு சின்ன தப்பால ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சு 100 கிலோமீட்டர் தூரம் யாருமே இல்லாம ஓடி இருக்கு. கடைசியில் ஜேஸ் மற்றும் டெர்ரி அப்படிங்கிற 2 எம்ப்ளாயிஸ் தான் உயிரை பணைய வச்சு அந்த ட்ரெயினை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கதை நமக்கு சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் சில நேரத்தில் பிரச்சனைகள் இங்கே ட்ரெயின் மாதிரி நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் ஓடும். ஆனால் எப்போ நாம் பயத்தை விட்டுட்டு அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த பிரச்சனை மறைஞ்சு போயிடும். எப்போவும் அன்ஸ்டாப்பபிளாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு இதே மாதிரி வேற ஒரு மாசான அடுத்த வீடியோவில் வரேன். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.